ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பாதையில் உங்களுடன் நானும். நம்ம ஆல்ரெடி போன சீரியஸில் சார்ட்டர் ஆக்ட் 1853 வரை நாம் பார்த்தோம். 1853க்கு அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். 1857 இந்தியாவிலேயே சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிவோல்ட், தி கிரேட் ரிவோல்ட் நடந்துச்சு. ஆஃப்டர் 1857க்கு அப்புறம் இந்தியன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் வேண்டாம், பிரிட்டிஷ் கிரவுன் யூ ஹாவ் டு பி டைரக்ட் கண்ட்ரோல் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்ணாங்க. ரிவோல்ட் 1857க்கு அப்புறம் இந்தியன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த பவர்ஸ், இந்தியன் டெரிட்டரியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸை இது முடிவுக்கு வரட்டும்னு நினைச்சாங்க. ஓகே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பிரிட்டிஷ் கிரவுன் கையில போயிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அந்த டிசைக்னேஷன் இப்போ வைஸ்ராயின்னு சேஞ்ச் பண்ணப்பட்டது. இப்போ வைஸ்ராய் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுனோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வைஸ்ராய் அப்படிங்கிறவர். அப்படி ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா இருந்த பர்சன் லார்ட் கேனிங். லார்ட் கேனிங் பிகேம் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அண்டர் 1858 ஆக்ட். இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டது. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு 15 மெம்பர் கவுன்சில் ஒன்று அசஸ் பண்றதுக்காக அமைக்கப்பட்டது. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவர் கேபினட் மெம்பர், பிரிட்டிஷ்ல கேபினட் மெம்பர். இவரு இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பொறுப்பான ஒரு பர்சன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858ல டபுள் கவர்மெண்ட், நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல பார்த்தோம் இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்தீங்கன்னா இவங்க கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸ் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, இவங்க இந்த டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது முடிவுக்கு வரப்பட்டது 1858 ஆக்ட்ல. இந்த 1858 ஆக்ட், திஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த 1858க்கு இதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டர் ஆக்ட்னு பார்த்தோம். 1858 ஆக்டுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி நேம்ல வந்துச்சு. இப்போ 1861ல ஒரு கவுன்சில் ஆக்ட் போட்டாங்க. இது என்னச்சு, 1833ல போட்ட சார்ட்டர் ஆக்ட் படி பாம்பே கவர்னருக்கும் மெட்ராஸ் கவர்னருக்கும் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை பறிக்கப்பட்டுச்சு 1833 ஆக்ட். ஆனா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல மெட்ராஸோட கவர்னர், பாம்பேவோட கவர்னர், இவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் மீண்டும் அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்டது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு அப்சல்யூட் வீட்டோ பவர் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த ஆக்ட் மூலியமா. அது என்னங்க அப்சல்யூட் வீட்டோ பவர் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கவர்னர் ஜெனரலுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸை தடுக்கக்கூடிய பவர், இவங்க கொடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை தடுக்கக்கூடிய பவர் கவர்னர் ஜெனரல் கொடுக்கப்பட்டது, அப்சல்யூட் வீட்டோ பவர். அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஹாஸ் பீன் கிவன் டு கவர்னர் ஜெனரல். என்னங்க ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்க ஃபங்க்ஷனிங்ல இல்லாத டைம்ல கவர்னர் ஜெனரல் தானாக ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தான் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அப்படி இயற்றக்கூடிய சட்டம் 6 மாத காலத்துக்கு நடைமுறையில இருக்கும் என்று சொல்லப்பட்டது. வைஸ்ராய்க்கு கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ், அப்போ நல்ல முறையில ஒரு பிசினஸ் நடைமுறை பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன்லாம் நல்ல முறையில நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைஸ்ராய் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் மேக் பண்ணலாம், அவருக்காக பவர் கொடுக்கப்பட்டது. இதுக்கு கீழே, இந்த ஆக்ட் கீழே லார்ட் கேனிங் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? அப்போ ஒவ்வொரு கவுன்சில் மெம்பரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி நீங்க எல்லாம் டேக் சார்ஜ் பண்ணிக்கோங்க, இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். திஸ் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் லெட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி கேபினட் சிஸ்டம் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆக்ட் பார்க்க போறோம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. 1892ல என்ன சொன்னாங்க இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல அப்படிங்கிறது. அப்போ கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் என்லார்ஜ் பண்ணப்பட்டது. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டாங்க. நான் அபிஷியல் மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. 5ல 2%, 2 பங்கு மக்கள் நான் அபிஷியல்ஸா அதுல ஆட் பண்ணப்பட்டாங்க.
இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது 1892 ஆக்ட்ல. ஆனா எலெக்ஷன்ங்கிற வார்த்தை வந்து அப்போ யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம 1892 தான் ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து கொடுக்கப்பட்டது 1892 ஆக்ட்ல. தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 ஆக்ட மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் சொல்லலாம். இதுல மார்லி யாரு, மின்டோ யாரு அப்படின்னு பாப்பீங்க. மார்லி இருக்கார் இல்லையா, அவரு தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அங்க கேபினெட் மெம்பரா இருக்கக்கூடிய SOS செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அங்க வேலை பார்க்கறவர். லார்ட் மின்டோ அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் கிரௌனோட வைஸ்ராய், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் வந்து இது இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இவங்க 2 பேர் நேம்ல தான், இவங்க 2 பேர் முயற்சியால தான் இந்த மொண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்ப இதுல இது கவர்னர் ஜெனரலுக்கு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மத்திய அரசாங்கத்திலையும் சரி, ப்ராவின்சஸ் லெவல்லையும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணப்பட்டாங்க. 16 இருந்தது, 60 மெம்பர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ல ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கான தனி ஒதுக்கீடு, தனி பிரதிநிதித்துவம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆக்ட் 1909 ஆக்ட். எலெக்ஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ட் மூலமா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இங்கிலீஷ் பீப்புள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆஃப்டர் 1909 ஆக்ட் இந்தியன்ஸ் வேர் டு பி அலோட். அப்படி அலோ பண்ணி ஃபர்ஸ்ட் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பரா வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில ஜாயின் பண்ணார். கவுன்சில்ஸ் வந்து பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 92 ஆக்ட்ல சொன்னாங்க இல்லையா, கவுன்சில்ஸ்ல கூடிய மெம்பர்ஸ் பட்ஜெட் பத்தி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம், ரெசல்யூஷன் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்லாம் கொடுக்கப்படுது. பட் தே டூ நாட் ஹேவ் த ரைட் டு ஓட். இப்போ வந்து 1919ல வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பத்தி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, டையார்கி, ப்ராவின்சஸ் லெவல்ல டையார்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. டையார்கி அப்படின்னா என்ன, டபுள் ரூல். அப்ப எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸ், தட் இஸ் கால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க ஒரு சில விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறவங்க வைஸ்ராயோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. தே டூ நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர், பட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். இப்போ டையார்கிங்கிற ஒரு வேர்டு அப்படிங்கிறது டைஆர்கே அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல வந்து டிரைவ் பண்ணப்பட்டதான் டையார்கி அப்படிங்கிறது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ப்ராவின்சஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு பொறுப்பானவர்கள், ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள். இப்போ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் 2 விஷயத்த பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சில டிபார்ட்மெண்ட் லைக் ஹெல்த், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ல இருக்கும். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரியான விஷயம்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ல இருக்கும். அப்போ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்டை வந்து நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் ப்ராவின்சஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணட்டும். They are not responsible to ministers. Sorry, they are responsible to ministers. But resource subjectல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான மேட்டர்ஸ் எல்லாமே ஹேண்டில்டு பை எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலர்ஸ். 1919 ஆக்டுக்கு அப்புறம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சென்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கும், லோயர் ஹவுஸ் இருக்கும். அப்பர் ஹவுஸ் நோன் அஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், லோயர் ஹவுஸ் நோன் அஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அது மட்டும் இல்லாம வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 6ல 3 மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸா இருக்கணும்னு சொல்லப்பட்டது இந்த ஆக்ட் மூலியமா, கமாண்டர் இன் சீஃப் தவிர. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ட் எலெக்ஷன் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது 1919 ஆக்ட்ல தான். இப்போ 1909ல முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் செப்பரேட் எலக்டரேட் கொடுக்கப்பட்டது. 1919 ஆக்ட்ல அந்த முஸ்லிம்ஸ்க்கான செப்பரேட் எலக்டரேட் சிஸ்டம் கண்டினியூ ஆச்சு. அது மட்டும் இல்லாம சிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் இவங்களுக்கானவும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம ரைட் டு ஓட், அடல்ட் பிரான்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1919 ஆக்ட் தான். அடல்ட் பிரான்சைஸ்னா வாக்களிக்கும் உரிமை. அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்கு, யார் யார்கிட்ட எல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, யாரெல்லாம் எஜுகேட்டட் பர்சன்ஸ், யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்றோம், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போறதுக்கான ரைட்ஸ் வந்து பெற்றாங்க. சென்ட்ரல் லெவல்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது 1926ல பை திஸ் ஆக்ட்.
அப்ப 1919 நாங்க வந்து பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து போடுறாங்க மின்டோ மொஹாலி ரிஃபார்ம் சாரி மாண்டாகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். திஸ் 1919 ஆக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாண்டாகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். இது போடுறோம், இதை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கமிஷன் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கமிஷன் வந்து 1929ல வரக்கூடிய கமிஷன் 1927ல வந்துருச்சு. தட் commission is known as Simon Commission, but all the members of the commission were to be English. No Indian person or there in the commission, so that commission comes failure. அடுத்து வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935ல ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து வந்துச்சு. என்னங்க பார்த்தீங்கன்னா 1919ல கொண்டு வந்த அபாலிஷ் இது டயார்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ப்ராவின்சஸ் லெவல்ல அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. அப்ப சென்ட்ரல் லெவல்ல அது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ சென்ட்ரல் லெவல்ல இன்னைக்கு எப்படி சப்ஜெக்ட் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கோ அது மாதிரி சென்ட்ரல்ல இருந்த சப்ஜெக்ட் வந்து பெடரல் சப்ஜெக்ட் சொல்றாங்க. அது வந்து டிரான்ஸ்ஃபர்டு ரிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டது. அப்ப ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஆனா டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் 1935 ஆக்ட்ல தான் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த யூனியன் ஆஃப் இந்தியால பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து உள்ள அடங்கிய ஒரு விஷயம் தான் இந்த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது எலெக்ட் பண்ணாதா இருக்கணும். கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்றதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் எலெக்டட் பர்சன்ஸா இருக்கணும். அவங்க தான் இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுல யார் வந்து மெஜாரிட்டி பார்ட்டில மேஜர் பார்ட்டிஸோட சப்போர்ட்டோட தான் இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து 1935 ஆக்ட்ல சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்டரிம் கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே இந்தியன்ஸா தான் இருக்கணும். அதுல வந்து வைஸ்ராயோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில 292 மெம்பர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து வந்தாங்க. 93 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அபவுட் 1935 ஆக்ட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கொண்டது இந்த ஃப்ளோ சார்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னன்னா 11 ப்ராவின்சஸ்ல 6 ப்ராவின்சஸ்ல பைகேமல் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் 2 இருக்காது. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், யுனைடெட் ப்ராவின்சஸ், அஸ்ஸாம். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ரெண்டாவது ப்ரொவிஷன் ஆல் இந்தியா ஃபெடரேஷன். ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சரி பிரிட்டிஷ் இந்தியாவோட ப்ராவின்சஸும் சரி இது எல்லாமே வந்து ஒரு யூனிட் குள்ள வந்ததான் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. 1935 ஆக்ட் கீழ 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணப்பட்டது. 1937 ஃபெடரல் கோர்ட் டெல்லியில வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு 6 ஜட்ஜஸ் இருந்தாங்க. 6 ஜட்ஜஸ்க்கு மேல அங்க இல்ல. இப்போ 1919 ஆக்ட்ல செப்பரேட் எலக்டோரேட் சீக்ஸ் கிறிஸ்டின்ஸ்க்குலாம் கொடுத்தாங்க இல்லையா. இப்போ 1935 ஆக்ட்ல அந்த செப்பரேட் எலக்டோரேட்டுங்கிற கான்செப்ட் எக்ஸ்டெண்டட் ஃபார் விமன், லேபர் கிளாஸஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், முஸ்லிம்ஸ், டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலியமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. 1935 நம்ம கிட்ட இருந்து பர்மா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பிரிஞ்சு போனது. செப்பரேஷன் ஆஃப் பர்மா 1935 ஆக்ட் மூலமா. 1935 ஆக்ட் பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃபா தனி வீடியோல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.